மந்திர மரம். துவாரகா அப்படின்ற அழகான காட்டுல பல வண்ணமயமான பறவைகள் ஒரு மந்திர மரத்தை நேசிச்சுட்டு வந்தாங்க. அந்த மந்திர மரம் எல்லா பறவைகளுக்கும் அறிவியல் செய்திகளை தினமும் கொடுத்துச்சு. ஹலோ செம்பா, வாட்ஸ்அப். இன்னைக்கு நீ எங்க போற? இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும், கூட கொண்டு போ. ஹாய் மந்திர மரமே, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு மழை வருமா? நான் கூட கொண்டு வரல, இப்ப என்ன பண்றது? என்ன செம்பா, நான் மந்திர மரம்ன்றத மறந்துட்டியா? இதோ உனக்காக ஆப்ரகடாப்ரா, கொடையை கொண்டு வா. ரொம்ப நன்றி மந்திர மரமே. நான் தானியங்களை சேமிக்கிறதுக்கு பறந்து போக போறேன். பாய். இப்படி அந்த மந்திர மரம் எல்லா பறவைகளுக்கும் அறிவியல் செய்திகளையும் நன்மைகளையும் செஞ்சுட்டு வந்துச்சு. ஒரு நாள் அந்த வழியா வந்த மாலாங்கிற மயில் மந்திர மரம் அதோட மந்திர சக்தி எல்லாம் இழந்து போய் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. ஐயோ, நம்ம மந்திர மரத்துக்கு என்னாச்சு? நண்பர்களே நண்பர்களே, ஓடிவாங்க ஓடிவாங்க. மாலாவோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ள பறவைகள் எல்லாம் மந்திர மரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து வந்தாங்க. என்ன மாலா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா எல்லாரையும் கூப்பிட்ட? நீ கூப்பிட்டதை நினைச்சாலே எங்களுக்குலாம் இப்பவே காய்ச்சல் வந்துரும் போல. ஐயோ கருடன், நம்ம மந்திர மரம் அதோட மந்திர சக்தி எல்லாம் இழந்து போயிருக்கு. நான் அதை பார்த்து பதறி அடிச்சுதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் கருடன். காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் மந்திர மரத்துக்கு இப்படி ஆனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஐயோ, மந்திர மரத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, இனி என்ன பண்றது மாலாக்கா? சொல்ற நீலி, நீயும் நல்லா கவனிச்சுக்கோ. நண்பர்களே நீங்களும் கவனிச்சுக்கோங்க. இந்த மந்திர மரத்தை பத்தி என் பாட்டி புஷ்பா எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மந்திர மரத்தோட சாவி 100 வருஷங்களுக்கு ஒருக்கா 3 இடங்களை போய் ஒளிஞ்சுக்குமா. ஒன்று காடு, இன்னொன்று மலை, இன்னொன்று ஆறு. இந்த 3 இடத்துல இருந்தும் நீங்க 3 பொருட்களை நீங்க 3 பேரும் கொண்டு வரணும். கருடன், உன்னால மட்டும்தான் உயரமா பறக்க முடியும். நீ மலை மேல உள்ள வைர கற்களை எடுத்துட்டு வருவியா? நம்ம மந்திர மரத்துக்காண்டி இது கூட செய்ய மாட்டேனா? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் மாலா. ரொம்ப நன்றி கருடன். செம்பா, நம்ம காட்டுல உள்ள எல்லா பகுதிகளும் உனக்கு தெரியும்ல, நீ வந்து தங்க துளிகளை சேமிச்சுட்டு வரியா? கண்டிப்பா மாலாக்கா, என்னால முடிஞ்ச உதவியை நான் இந்த மந்திர மரத்துக்கு செய்வேன். இந்த மந்திர மரம் எத்தனையோ தடவை எனக்கு உதவி செஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி செம்பா. நீலி, உனக்கு தான் ஆற்றங்கரையோரத்துல உள்ள முத்துக்களை பத்தி நல்லா தெரியுமே. நீ முத்துக்களை தேடி எடுத்து கொண்டு வருவியா? சரி, நான் முத்துக்களை தேடி எடுத்து கொண்டுட்டு வரேன் மாலாக்கா. காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் மந்திர சாவி செய்யறதுக்கான 3 பொருட்களை தேடி 3 இடங்களுக்கு பறந்து போனாங்க. இங்க நிறைய தண்ணி இருக்கே, நாள் ஃபுல்லா உட்காந்து விளையாடிட்டே இருக்கலாம் போலியே. ஐயோ, மாலாக்கா என்கிட்ட எதையோ எடுத்துட்டு வர சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? ஐயோ, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மாலாக்கா என்ன முத்துக்களை சேமிச்சு எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் முத்துக்களை சேமிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ள போக போறேன். போயிட்டு. ஐயோ, தண்ணி வேற இப்படி இழுக்குதே. சீக்கிரமா தேடி எடுத்து கண்டுபிடிச்சு போயிடணும். தன்னுடைய விடாமுயற்சியால நீலி முத்துக்களை சேமிச்சு மந்திர மரம் இருக்கும் இடத்துக்கு பறந்து போச்சு. பல்வேறு இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு செம்பா குருவி தங்க துளிகளை சேமிச்சுட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து காட்டுல அதிகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. செம்பா குருவி அதோட தன்னம்பிக்கையை விடாம தங்க துளிகளை சேமிச்சு பறந்து போச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை? மலையில எங்க தேடியுமே வைரக்கற்களை என்னால கண்டுபிடிக்க முடியலையே. என் நண்பர்கள் கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன்? மந்திர மரத்தை எப்படி காப்பாத்துவேன்? எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே.
திடீர்னு அந்த மலை மேல ஒரு ஒளி தோன்றுச்சு. கருடா, உனது வேண்டல்களை கேட்டு நான் இங்கு ஓடோடி வந்தேன். துவாரகா காட்டில் உள்ள பறவைகள் அனைவரும் எத்தனை நல்லுளங்களாக இருக்கிறீர்கள். உங்களது மந்திர மரத்திற்காக எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கிறீர்கள். உங்களது போராட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன். உங்களுக்காக நான் வைரக்கற்களை தருகிறேன். இதோ உங்களுக்காக, எடுத்துச் செல். நன்றி விநாயகரே. துவாரகா காட்டுல உள்ள பறவைகள் எல்லோரும் அந்த 3 மந்திர பொருட்களை தேடி எடுத்து கொண்டு வந்தாங்க. அந்த 3 பொருட்களை ஒன்றிணைக்கும் போது ஒரு ஒளி உருவாகி மந்திர மரத்துக்கு மீண்டும் மந்திர சக்திகளை கொடுத்துச்சு.